எத்தே என்னத்த இதெல்லாம் தலை வேற தொங்குன மாதிரி இருக்கு. வெக்கமா இருக்கு. இந்த சுடிதார் நல்லா இருக்கு எனக்கு. சுடிதார் சும்மா ஜம்முன்ல இருக்கு. இளவட்ட பிள்ளை மாதிரிலாம் இருக்கிய. என்னத்தே திருதுப்பிடி சுடிதார் எல்லாம் போட்ட மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்ல நாத்து லேச தலைவலிக்கமா இருந்துச்சு. அதான் ஒரு கப் டீயை போட்டு கொடுத்தாங்க தேன்னு சொல்லி உங்க அம்மையை கூப்பிட்டேன். எத்தே எத்தேன்னு. சரி பாட்டு கொண்டாரேன். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போய் டீயை போடுங்க. ஆமா எங்க கிளம்பி இருக்கிய? சுடிதார் போட்டு நல்லா இருக்கும். எங்களுக்கு சுடிதார் எடுத்து ஒண்ணு போட்ட பாரு. நல்லா இருந்துச்சுன்னா அங்கேயும் சுடிதார் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் உனக்கு சேர்த்து அப்படின்னு சொல்லி சொன்னா. அதனால நீங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதிரடி ஆஃபரா? அது என்னமா ஆஃபர்? சரி 2 சுடிதாருக்கு துட்டி எவ்வளவா? மக்கா காடா கேசாவா? எவ்வளவு பொருள் சும்மா தாரான். அதுக்காண்டி 2 சுடிதார் வாங்காம இருக்கலாமா? துட்டு கயாசாவே தந்துருதேன். இதே நீங்க டீயை மட்டும் போடுங்க. நம்ம நாட்டுக்கு இந்த டீக்கு அடிஷனலா சும்மா 4-5 விஷயத்தை குடுக்கலான்னு இருக்கேன். என்ன கடைக்காரன் மட்டும் உமன்ஸ் டேக்கு ஆஃபர் எல்லாம் போடுதா? சும்மா என்னத்தலாமா குடுக்கா. நானும் சும்மா 5-6 எடுத்து குடுக்கலாம்னு நினைச்சேன். முதல்ல உங்க அம்மையை டீயை மட்டும் தான் போட சொல்லலாம்னு நினைச்சேன். சும்மா 5-6 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கல. எப்படி கடையில 2 சுடிதார் எடுத்தா குக்கரு செம்பு அப்புறம் கப்பு தோல் துருத்தி 7 வகை ஆஃபரா கொடுக்கானோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு கப் டீ போட்டா அதுக்கு கூட ஆஃபர் ஆயிட்டு நம்ம வீட தூத்து துடைக்கணும். அதுக்கப்புறம் மாப் போடணும், பாத்ரூம் கழுவணும், பாத்திரம் மட்டத்தை கழுவணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய துணி அவ்வளத்தையும் துவச்சு காய போட்டு தொங்க விடணும். என்ன கடையில மட்டும் தான் ஆஃபர் கொடுப்பானா? நானும் தான் ஆஃபர் கொடுப்பேன். எதே போங்க நீங்க போய் டீயை போடுங்க. மத்த எல்லா வேலையும் சும்மா நாத்து செய்வா போங்க. யாருக்கிட்ட? எங்க கிட்டே வா. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்.